சினிமாவிற்கே ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அந்த பக்கமாக இந்த பக்கம் ஏவிஎம் ஒரு அடையாளம். எல்லாரும் இந்த வாசல்ல வந்து நின்று இதுக்குள்ள போறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது செட்டியார் அவருடைய கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய காலத்திலேருந்து என்ன மாதிரி இவங்க பண்ணாங்க அப்படின்னு. என்னுடைய அனுபவத்தோட எங்கள் அப்பா வந்து இந்த படத்தை வீரத்திருமகன்ற படத்தில் அவர் வந்து ஆரம்பித்தார் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே. அந்த படம் வந்து சச்சிமாவோட மேல் படம். ஸோ கலைக்காக அவர்கள் எப்படி இப்படியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்தார் பாருங்க இவர். அந்த கை கட்டினதை இறக்கவே இல்லை. எல்லாரையும் கை தூக்கி விட்டுட்டு அவர் மாத்திரம் கை கட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு உலகளவில் பேசக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய படங்கள், எத்தனை நட்சத்திரங்களை உருவாக்கி, கலைஞர் கதை வசனங்கள், சிவாஜி சார், இப்படி அத்தனை பேரை உருவாக்கிய ஒரு பெரிய நிறுவனம் இன்று எங்களுக்குள் ஒரு பெரிய மலை சாய்ந்திருக்கிறது, மனவேதனை இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு எங்கள் வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்திற்கான முன்னோடியாக, குறிப்பாக தமிழகத்திலே ஏவிஎம் நிறுவனம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம். அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகள் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் நிலவியது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அவருக்கு பிறகாக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு பயப்பு முதிர்ச்சி காரணமாக இயக்கி எழுதியிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மனிதன் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பாராமல் அனைவரையும் எப்படி மரியாதையோடு நடத்துவது, மரியாதையோடு நடந்து கொள்வது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர். மிக எளிமையானவர். ஒரு சாதாரணமாக தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய வேலையாட்களை கூட வாங்க போங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மாபெரும் மனிதர். அதே நேரத்தில் நான் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் எந்த படத்திலும் நான் நடித்ததில்லை. ஆனால் முதன்முறையாக நான் ஒரு பாடகனாக இந்த சென்னையிலே இந்த ஏவிஎம் நிறுவனத்திலே தான் அன்றைக்கு நாட்டாமை என்கின்ற படத்திலே அதனுடைய தலைப்பு பாடலாக நாட்டாமை பாதம் தொட்டா நல்ல வெல்லாமை விளையும்படி என்ற பாடலை இந்த ஏவிஎம்மிலே நான் பாடிய பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். அன்றையிலிருந்து பல திரைப்பட விழாக்கள் நிகழ்ச்சிகளிலே நான் சந்தித்த பொழுதெல்லாம் எப்படி முதன்முறையாக ஒரு பாடகனாக என்னை பார்த்த பொழுது என்னை எப்படி அன்பு பாராட்டினாரோ அதே தொடர்ச்சியாக அவர் அதை மெயின்டைன் செய்தார் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆகவே அன்னாரை இழந்து வாழக்கூடிய அவரது குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த திரை உலகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல ஆத்மா நிச்சயமாக இறைவனிடத்திலே சாந்தியடையும் என்ற நம்பிக்கையோடு என் குடும்பத்தாரின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.